வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமாங்க. வழக்கம் போல் தூயமல்லி அரிசி சாதம் சுட வடித்து வச்சுருக்கேன். சூப்பராக வடித்து வச்சுருக்கேங்க. இதை செய்முறை விளக்கத்தை நான் போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்து மாங்காய் பலாக்கொட்டை சாம்பார் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு அப்படியே மணக்க ஒரு மாங்காய் கூட கரையாத சூப்பராக வச்சுருக்குறோங்க. மாங்காய் பலாக்கொட்டை சாம்பார். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் அருமையாக செய்திருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் எறா வறுத்து வச்சுருக்கிறோம். எப்பயும் போல் மிளகு ரசம். அடுத்து வழக்கம் போல் மாம்பழம். இதுதான் இன்றைக்கி எங்கள் சமையல். எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். 2 கரண்டி சாதம் தட்டில் வச்சுக்கலாம். இது கூடவே மாங்காய் சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. மாங்காய் சாம்பார் ஜோராக வாசனையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சுவையும் அதை விட அருமையாக இருக்குங்க. மாங்காய் சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாங்காய் பலாக்கொட்டை சாம்பாருங்க, அதை கொஞ்சம் சாதத்தோடு சேர்த்து போட்டாச்சு. அடுத்து அவரைக்காய் பொரியல். எங்கள் வீட்டில் எறா சாப்பிடாதவங்க 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்காக இந்த அவரைக்காய் பொரியலுங்க, அது கொஞ்சம் வச்சுக்கலாம். குழந்தைகளுக்காக இந்த எறா வறுவலுங்க. அதிகம் சமைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை ஊர்லேருந்து வந்திருக்கிறான், அவனுக்காக ஸ்பெஷல். இந்த கிடைச்சா கூட மீன் வாங்கியிருப்போம், அதனால் எறா. அடுத்து மாம்பழம், 2 துண்டு மாம்பழம் வச்சுக்கலாம். மிளகு ரசம் கொஞ்சம். மாம்பழால சாப்பாடு தாங்க இது, எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பார்வைக்கு அழகாக வைக்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் பலாக்கொட்டை சாம்பார், மாம்பழம், அவரைக்காய் பொரியல், எறா வறுவல், மிளகு ரசம், தூயமல்லி அரிசி சாதம். இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.